கலாத்தியர் 5:22ல சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள், முக்கியமா அதுல முதல் கனியா இருக்கிற தெய்வீக அன்பு பத்தி தான் முழுமையா ஆராய போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இதுக்கு பல நிஜ கதைகளை ஆதாரமா வச்சிருக்கோம். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். இப்போ ஒரு மனிதனை எடை போடணும்னா நாம சாதாரணமா என்ன செய்வோம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட திறமைகள் என்ன, அவர் எவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இப்படி வெளிப்புற தோற்றத்தை வச்சுதான் மதிப்பிடுவோம். ஆமா, உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்க அப்படித்தான் பார்க்கிறீங்க. ஒருவேளை நீங்களும் அப்படிதான் மதிப்பிடப்படலாம். ஒரு மனிதனுடைய இந்த திறமைகளை, அதாவது அவரை பற்றி அந்த பயோடேட்டாவை ஒரு மரத்தின் செழிப்பான இலைகளுக்கு ஒப்பிடலாம். ஆஹா, அருமையான ஒப்பீடு. ஆனா அந்த மனிதனுக்கு உள்ளே இருக்கிற உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அந்த இலைகளுக்கு பின்னாடி மறைச்சிடுது பாத்தீங்கன்னா. உண்மைதான். உங்களை வெளியே செழிப்பாக காட்டும் இலைகளுக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கும் உண்மையான கனிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இத பத்தி நான் படிச்சப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்துல வர்ற ஒரு உவமை என் கவனத்தை ரொம்ப ஈர்த்தது. அந்த அத்திமர ஓமை. இலைகள் நிறைய இருந்து கனிகள் இல்லாத ஒரு மரத்தை பற்றிய கதை அது. அந்த ஓமையோட உளவியல் பின்னணியை நாம கொஞ்சம் விரிவா பேசலாம். நிச்சயமா, அதுல அப்படி என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? அந்த அத்திமர உவமை மனித சுபாவத்தை மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு மனிதன் தன் தோட்டத்துல ஒரு அத்திமரத்தை நட்டு வளர்க்கிறான். 3 வருஷமா வந்து பார்க்கறான். அந்த மரத்துல நிறைய இலைகள் இருக்கு. பார்ப்பதற்கு ரொம்ப செழிப்பா அழகா காட்சியளிக்குது. சரி, ஆனா அதுல கனி இருந்ததா? அதுதான் விஷயமே. ஒரே ஒரு கனி கூட அதுல இல்ல. உடனே அவன் தோட்டக்காரங்கிட்ட, இந்த மரம் நிலத்தின் சத்த வீணாக்குது, இத வெட்டி போடு அப்படின்னு சொல்றான். நம்ம மனிதர்களின் பொதுவான மனநிலையும் இதுதான் இல்லையா? பயன்படாத ஒன்ன உடனே தூக்கி எறிஞ்சிடுவோம். அதேதான். ஆனா அந்த தோட்டக்காரராக வர்ற இயேசு அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா, இந்த 1 வருஷம் மட்டும் பொறுங்க, நான் இத சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி போடலாம் அப்படின்னு பரிந்து பேசுறாரு. இதை சற்று ஆழமா யோசிச்சு பார்த்தால் அந்த தோட்டக்காரரின் செயல் ஒரு மிகப்பெரிய பொறுமைய காட்டுது. வெட்டி போடுவது ரொம்ப எளிது. ஆனா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எரு போட்டு வளர்ப்பது, இது ஒரு விதமான ஈடற்ற கருணை, அதாவது கிரேஸ்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதோட இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். அந்த தோட்டக்காரர் அந்த மரத்தை அப்படியே விட்டுடல, சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த மரத்தின் வேர்களில் உள்ள இறுக்கத்தை தளர்த்த போறாரு. ஆமா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்க போறாரு. இது நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப அழகா பொருந்தும். பல நேரங்கள்ல நாமும் அந்த அத்திமரத்தை போல வெளியில நிறைய திறமைகளோடும் முகமுடிகளோடும் வாழ்றோம். ஆனா நமக்குள்ள உண்மையான அன்போ பொறுமையோ இருக்கிறதில்ல. உண்மைதான். அப்படிப்பட்ட தருணங்கள்ல நமக்கு தேவைப்படுவது தண்டனை அல்ல, நம் மனதை மாற்றக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. அந்த ஊட்டச்சத்து தான் ஆவியின் கனிகள் அப்படின்னு வேதாகமும் சொல்லுது. எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது. அப்படியென்றால் இந்த திறமைகள், வரங்கள், இதுக்கெல்லாம் எந்த மதிப்புமே இல்லையா? ஒருவரிடம் உலகமே வியக்கும் அளவுக்கு திறமை இருக்கு, மிகச்சிறந்த பேச்சாற்றல் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. ஆனா அவரிடம் நல்ல குணம் இல்லை என்றால் அந்த இலைகள் மாதிரியான அவருடைய திறமைகள் எல்லாம் வெறும் குப்பையா? குப்பை அப்படின்னு சொல்றதை விட அது அர்த்தமற்றதுன்னு சொல்லலாம். இத மிக அழகா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குறாரு. ஓ, அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நான் மனிதர்களின் பாஷையையோ என் வானதூதர்களின் பாஷையோ பேசினாலும், மலைகளை பெயர்க்கும் அளவுக்கு என்னிடம் விசுவாசம் இருந்தாலும், என்னிடம் அன்பு இல்லை என்றால் நான் வெறும் சத்தமிடுகிற வெண்கலம் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, வானதூதர்களின் பாஷையை பேசுவது என்பது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வரம்! ஆமா, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அந்த வரம் இருந்து உங்களிடம் மனிதர்களை நேசிக்கும் குணமில்லை என்றால் அது வெறும் இரைச்சல் என்கிறார் பவுல். இத இன்ற கார்ப்பரேட் ஜாபோடு ஒப்பிட்டு பார்க்க தோணுது. ஒரு அலுவலகத்துல மிகச்சிறந்த மூளைக்காரர் இருப்பார். நிறுவனத்திற்கு நிறைய லாபம் ஈட்டி கொடுப்பார். அதுதான் அவருடைய திறமை, அதாவது இலைகள். ஆமா. ஆனா அவர் எப்படி நடந்துக்குவார்? அதுதான் பிரச்சனையே. அவர் சக ஊழியர்களிடம் அகங்காரமாக நடந்து கொள்வார், யாரையும் மதிக்க மாட்டார். இதுதான் கனிகள் இல்லாத நிலை. இப்படிப்பட்ட டாக்ஸிக் மனிதர்களால் அந்த நிறுவனத்தின் சூழலே கெட்டுப்போகும் அல்லவா? மிகச் சரியான உதாரணம். திறமைகள் என்பவை நமக்கு கொடுக்கப்படும் வரங்கள். அவற்றை நாம் அப்படியே பெற்றுக்கிறோம். ஆனா குணம் என்பது நமக்குள் வளர வேண்டிய கனி. வரம் ஒரே நொடியில கிடைச்சிடும். ஆனா ஒரு கனி வளர நேரம் வேணும். அதேதான். பொறுமை மற்றும் சரியான வேர்கள் தேவை. அதனாலதான் ஆவியின் கனிகளில் 9 குணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அன்பு முதலாவதாக வைக்கப்பட்டுள்ளது. அன்பு என்ற வேரில்லாமல் மற்ற எந்த கனியும் முளைக்காது.
ம் அந்த அன்பு என்ற விஷயத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்ப்போம். இந்த ஆதாரங்களை படிச்சிட்டு இருந்தப்போ கடவுளை அன்பின் மொத்த வியாபாரி அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தது என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஆமா, ஹோல்சேல் டீலர். அதென்ன மொத்த வியாபாரி? மனிதர்களாகிய நாமெல்லாம் சில்லறை வியாபாரிகளா? அப்படிதான் சொல்லணும். மனிதர்களாகிய நாம எப்படிப்பட்டவங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம உலகத்துல அன்பை தேடி அலைகிறோம். பெற்றோர்களிடம், வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் அன்பை எதிர்பார்க்கிறோம். நான் உன்னை நேசிக்கிறேன், ஏனென்றால் நீ எனக்கு இதை செய்தாய். இப்படி மனித அன்பு எப்போதும் ஒரு காரணத்தை சார்ந்தே இருக்கு. கண்டிப்பா. அதாவது அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அந்த மனிதர்கள் நமக்கு அன்பு காட்டாவிட்டால் அல்லது நம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டால் நம் வாழ்க்கை முடிந்து விட்டதாக நாம முடங்கி போறோம். ஒரு நிமிஷம், அப்ப மனித அன்பு என்பது ஒரு கட்டத்துல தீர்ந்து போகக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா மனிதர்கள் அன்பின் மூலம் கிடையாது. அவங்க வெறும் பெறுநர்கள் மற்றும் கடத்துபவர்கள் மட்டும்தான். ஆனா 1 யோவான் 4:8 என்ன சொல்லுதுன்னா, கடவுள் அன்பானவர் என்று சொல்லுது. அவரிடம் அன்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை, அவரே அன்புதான் என்கிறது. அதேதான். அவர் அன்பின் மொத்த வியாபாரி. எந்த நிபந்தனையும் இல்லாம வற்றாத அன்பை வழங்கும் ஊற்று அவர். அந்த உண்மையான அன்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவனால மற்றவர்களை எந்த நிபந்தனையும் இன்றி நேசிக்க முடிகிறது. இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேதனை செய்யுது? இந்த தெய்வீக அன்பு என்பது வெறும் மென்மையான உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் மூளையே மாற்றி அமைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? ஆமா, நிச்சயமா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு நபர் ஆரம்பத்துல கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் தீவிரவாதியாக இருந்துவிட்டு பின்பு அன்பின் தூதுவராக மாறியதை படிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்ற முடியுமா? அதற்கான உளவியலை நாம புரிஞ்சுக்கணும். இத விளக்க நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தியான ஆசிரமத்துக்கு ஒரு வாலிபன் வந்திருக்கிறான். அவனுக்கு சுமார் 26, 27 வயது இருக்கும். ஓ, அவனோட பின்னணி என்ன? நீளமான முடி, முகத்துல ஒரு மூர்க்கத்தனம். அவன் ஒரு அடியாள், கொலை, விபச்சாரம் என பல குற்றங்களை செய்தவான். யாரோ அவனை கட்டாயப்படுத்தி அந்த தியான கூட்டத்துல கொண்டு வந்து அமர வச்சிருக்காங்க. அவனுக்கு அதுல விருப்பமே இருந்திருக்காது. ஆமா, முதல் 2 நாட்கள் அவன் அமைதியின்றியே இருந்தான். பின்புறம் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒருவித வெறுப்போடு பார்த்துட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான மனுஷனை, அதுவும் வன்முறையே வாழ்க்கை முறையாக கொண்ட ஒருவனை வெறும் தியானமோ வார்த்தைகளோ மாற்றிவிடுமா என்ன? அங்கேதான் நாம தண்டனை மற்றும் கிருபை, இது இரண்டுக்கும் இடையான வித்தியாசத்தை பார்க்கணும். சட்டமும் தண்டனையும் ஒருவனை பயமுறுத்தி அடக்கி வைக்குமே தவிர அவனை உள்ளிருந்து மாற்றாது. வெளியில ஒரு முகமுடைய வேணா போட வைக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா அந்த தியானத்தின் போது பாவ மன்னிப்பு மற்றும் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பு பற்றி விளக்கப்பட்டது. நீ என்ன தப்பு செய்திருந்தாலும் சரி, நீ எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி, கடவுள் உன்னை அப்படியே நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்ற வார்த்தைகள். ஆமா, அந்த வார்த்தைகள் அவனுக்குள் சென்றதும் அந்த வாலிபன் உடைந்து போனான். நேராக குருவானவரிடம் சென்று முழந்தாளிட்டு சத்தம் போட்டு அழத் தொடங்கிவிட்டான். ஒரு கொலைக்காரன் சத்தம் போட்டு அழுகிறான் என்றால் அவனுக்குள் எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் மாற்றம் நடந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த தெய்வீக அன்பின் வல்லமை. நான் கொலை செய்திருக்கிறேன், பலரின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறேன், என்னை போய் எப்படி ஒருவர் நேசிக்க முடியும் என்ற அவனது குற்ற உணர்வை அந்த அன்பு சுக்குநூறாக உடைத்தது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. அத்தனை வருஷமா அவன் தேடிய அந்த உண்மையான அன்பை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மன்னிப்பை அந்த நொடியில் அவன் உணர்ந்தான். அதன் பிறகு அவன் வாழ்க்கை முழுமையாக மாறிடுச்சு. முரடனாக வந்தவன் ஒரு புதிய மனிதனாக, ஒரு சாட்சியாக திரும்பி போனான் இல்லையா? அதேதான். ரோமர் 8:35 சொல்லப்பட்டிருப்பது போல, எந்த ஒரு சூழ்நிலையும் மனிதனின் எந்த ஒரு இருண்ட கடந்த காலமும் கடவுளின் அன்பிலிருந்து அவனை பிரிக்க முடியாது என்பதை இது ஆணித்தரமா நிரூபிக்குது. இதை கேட்கும் உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், சரி, நான் கடவுளின் அன்பை பெற்றுக்கொண்டேன், எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது என்று இதோடு முடிந்து விடுகிறதா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இந்த அன்பு தன்னுள் தேங்கி நிற்பதில்லை என்று நாம முன்பே பேசணும். இது அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அதாவது அது பிறர் மீதான பரிவாகவும் நம் வாழ்வின் உண்மையாகவும் மாறுது. அன்பு செயலில் இறங்குது இல்லையா? சரியா சொன்னீங்க. அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் வேர்டு. அப்போ பரிவு அப்படின்னா என்ன? பரிவு என்பது வெறும் அனுதாபம் அல்ல. அனுதாபம் என்பது ஒருவரை பார்த்து அச்சச்சோ பாவம் என்று சொல்வது. ஆனா பரிவு என்பது அவருக்காக ஏதாவது செய்வது. இதுக்கு ஏதாவது நிஜ உதாரணம் இருக்கா? இருக்கு.
வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் நடந்த ஒரு உண்மைச் சம்பவம் இதுக்கு சரியான உதாரணம். ஒரு பெரிய செல்வந்தரின் மனைவி தன் கணவன் இறக்கும் தருவாயில் இருந்தபோது 21 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி அவரை பார்த்து கொண்டார். ஆஹா, அவங்களுக்கு உதவி செய்ய உறவினர்கள் யாரும் இல்லையா? அவருக்கு பல பணக்கார உறவினர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் ஃபோன் செய்வாங்க, அண்ணன் எப்படி இருக்கிறார், ஏதாவது உதவி வேண்டுமா என்று சம்பிரதாயமாக கேட்பாங்க. ஆஹா, இன்றைய டிஜிட்டல் உலகில் வாட்ஸ்ஆப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவது போலவா? ஆமா, அதே போலதான். அந்த 21 நாட்களும் அந்த உறவினர்களில் ஒருவர் கூட நேரில் வரவில்லை, மருத்துவமனை செலவுக்கு ₹1 கூட உதவி செய்யவில்லை. அந்தம்மா அங்கே சாப்பிட கூட வழியில்லாம தவித்திருப்பாங்க போல இருக்கே. ஆமா, வார்த்தைகளில் அக்கறை காட்டுவது மிகவும் எளிது. அதற்கு எந்த செலவும் இல்ல. ஆனா உண்மையான அன்பு என்பது தியாகம் சார்ந்தது. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வர்ற நல்ல சமாரியன் உவமையை இங்கே பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தவனை பார்த்து மதபோதகர்களும் மற்றவர்களும் பரிதாபப்பட்டு விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்கள் வேலை முடங்கிவிடும் அல்லது அந்த ரத்தம் தங்கள் மேல் பட்டு தீட்டாகிவிடும் என்ற பயம் இருந்திருக்கலாம். அதேதான். ஆனா அந்த சமாரியன் மட்டுமே தன் பயணத்தை நிறுத்தி அவனது காயங்களை கட்டி தன் சொந்த பணத்தை செலவழித்து அவனை காப்பாற்றினான். உண்மையான பரிவு என்பது நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் சௌகரியத்தையும் இழக்கத் தயாராக இருப்பது. ஆமா, இந்த சம்பவம் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வைக்குது. நாம எத்தனை முறை இப்படி உதட்டளவில் மட்டும் பரிதாபப்பட்டு விட்டு நகர்ந்திருக்கிறோம் அப்படின்னு. சரி, அன்பின் இன்னொரு வடிவமாக உண்மை அல்லது விசுவாசம் என்று சொல்றோமே, அது என்ன? விசுவாசம் என்றவுடனே எனக்கு மலைகளை நகர்த்தும் அளவுக்கு ஜெபிப்பது, பெரிய அற்புதங்களை எதிர்பார்ப்பது என்றுதான் நினைவுக்கு வருது. ஆனா ஒரு சிறு கதையை படித்தபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சின்ன விஷயத்துல நேர்மையா இருப்பது எப்படி விசுவாசமாகும்? இது மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி. ஆவியின் கனியாக வர்ற விசுவாசம் என்பது அற்புதங்களை செய்வதல்ல. அது நம் அன்றாட வாழ்வில் நாம் காட்டும் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை குறிக்கிறது. அந்த சிறு கதை என்னன்னு சொல்லுங்க. ஒரு போதகர் 3 நாட்கள் ஒரு ஊரில் பெரிய கூட்டத்தை நடத்திவிட்டு பஸ்ல ஊர் திரும்பிட்டு இருந்தார். கண்டக்டர் கிட்ட டிக்கெட்டுக்காக பணம் கொடுத்தார். சரி. கண்டக்டர் மீதி சில்லறையை கொடுத்தபோது அதுல ₹1 அதிகமா இருந்தது. போதகர் அதை பார்த்தார். ₹1 தானே, இத வச்சுப்போம் அப்படின்னு ஒரு கணா அவர் நினைச்சிருக்கலாம். நாம சாதாரணமா அப்படிதான் நினைப்போம். ஆனா நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உடனே அந்த கண்டக்டரை கூப்பிட்டு அந்த ₹1 திருப்பி கொடுத்தார். ₹1 தானே என்று அவர் அதை அலட்சியப்படுத்தவில்லை. ஆனா இந்த சின்ன நேர்மை எப்படி ஆவியின் கனியாக மாறும்? அந்த நிகழ்வின் முடிவை நாம பார்க்கணும். பணத்தை திருப்பி கொடுத்ததும் அந்த கண்டக்டர் சொன்னார், இப்போதுதான் நீங்கள் உண்மையான ஊழியர் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஓ, அவர் இவரை கவனிச்சிருக்காரா? ஆமா, நான் 3 நாட்களாக பிரசங்கம் செய்ததை கேட்டேன். நீங்கள் சொல்வது போல வாழ்கிறீர்களா என்று உங்களை சோதிப்பதற்காகவே நான் வேண்டுமென்றே அந்த ₹1 அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் விசுவாசம். இருட்டில் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம எப்படி நடந்துக்கிறோம் என்பதுதான் நம் உண்மையான குணத்தை காட்டும். சரியா சொன்னீங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வர்ற இறுதி தீர்ப்பில் கடவுள் ஒருவரை பார்த்து, நீ பெரிய அற்புதங்களை செய்தாய் என்றோ, நீ பல பட்டங்களை வச்சிருந்தாய் என்றோ பாராட்டப் போவதில்லை. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்றுதான் சொல்வார். இதுதான் விசுவாசம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அன்பை நாம உள்ளே பெற்றுக்கிறோம், அதை வெளி உலகத்திற்கு பரிவாகவும் உண்மையாகவும் கொடுக்கிறோம். சரி, இப்படி இந்த தெய்வீக அன்பில் நாம் தொடர்ந்து வாழும்போது நமக்குள் என்ன மாற்றங்கள் நடக்குது? இதைச் செய்யும் ஒருவருக்கு என்ன கிடைக்கிறது? அங்குதான் உள்ளான கனிகள் முளைக்குது. சந்தோஷம், அமைதி மற்றும் தன்னடக்கம். இவையெல்லாம் அன்பு என்ற விதையிலிருந்து முளைக்கும் செடியின் மலர்கள் போல. ஆஹா, நீங்க உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கும்போது உலகம் உங்களை திருப்பி நேசிக்காவிட்டாலும் உங்களுக்குள் ஒரு அசாத்தியமான அமைதி உருவாகும். ஆமாம். இங்க கொஞ்சம் நிறுத்துங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி இரண்டும் ஒன்றுதானே? இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஆங்கிலத்துல ஹாப்பினஸ் மற்றும் ஜாய் என்று சொல்றோமே, ரெண்டும் ஒரே உணர்வு தானே? இல்லவே இல்ல. அதுல ஒரு மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. மகிழ்ச்சி என்பது வெளியே நடக்கும் காரியங்களை சார்ந்தது. உங்களுக்கு பிடித்த உணவு சாப்பிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். பிடித்தமான திரைப்படத்தை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா இது நிரந்தரமற்றது. அதேதான். மனநரவியல்ல இத ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புதிய கார் வாங்கினால் 2 மாதங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க, பிறகு அது பழகிடும். மீண்டும் மகிழ்ச்சிக்காக வேறொன்றை தேடி ஓட ஆரம்பிப்போம். ஆமா, மகிழ்ச்சி என்பது தற்காலிகமான டோபமின் சுரப்பு போன்றது. சூழ்நிலை மாறினால் மகிழ்ச்சியும் மாறிடும். ஆனா ஆவியின் கனியான சந்தோஷம் என்பது கிரேக்க மொழியில சரா அப்படின்னு அழைக்கப்படுது. சரா அப்படின்னா என்ன?
இது வெளியிருந்து வருவதல்ல, உங்களுடைய ஆழமான வேர்களிலிருந்து, அதாவது கடவுளின் அன்பிலிருந்து ஊற்றெடுப்பது. அதாவது சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் உள்ள இருக்கும் அந்த ஆழமான அஸ்திவாரம் அசையாது அப்படின்னு சொல்றீங்க. வெளியே புயல் அடித்தாலும் கடலின் அடிமட்டம் எப்படி அமைதியாக இருக்குமோ அது போலவா? ஆமாம், இதுதான் அமைதிக்கும் பொருந்தும். அமைதி என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த சத்தமும் இல்லாத இடத்திற்கு போய் அமர்ந்திருப்பது அல்ல. புயல் வீசிக்கொண்டிருக்கும் கடலில் படகின் ஒரு ஓரத்தில் இயேசு எப்படி ஆழ்ந்து தூங்கினாரோ அதுதான் அமைதி. ரொம்ப சரி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு சுவாரஸ்யமான பதிவு இருக்கு. நாளை மரண தண்டனை என்ற நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுரு 2 காவலர்களுக்கு நடுவில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார். ஒரு மனிதனுக்கு நாளை காலை மரணம் என்றால் எப்படி தூக்கம் வரும்? ஆனா பேதுரு அங்கே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார். இது சாதாரண மனித மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம். நாளை மரணம் என்பதை தெரிந்தும் ஒருவரால் எப்படி தூங்க முடிஞ்சது? அது ஒரு விதமான சரணடைதலா? அது சரணடைதல் மட்டுமல்ல, அன்பின் மொத்த வியாபாரியான கடவுள் மீது அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. எதிரடந்தாலும் அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற அந்த ஆழமான உறவுதான் அந்த அமைதியை கொடுத்தது. நாம பயப்படுறோம், பதட்டப்படுறோம்னா அந்த முழுமையான அன்பை நாம இன்னும் நம்பவில்லை என்றுதான் அர்த்தம். கண்டிப்பா. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம இதுவரை அன்பு, பரிவு, உண்மை, சந்தோஷம், அமைதி, தன்னடக்கம் என்று பல கனிகளை பற்றி பேசினோம். சரி. ஒரு நிமிஷம், இவையெல்லாம் 9 வெவ்வேறு தனித்தனி கனிகள் அல்ல, எல்லாமே அன்பென்ற ஒரே கனியின் வெவ்வேறு சுவைகள்னு சொல்லலாமா? அருமையான பாயிண்ட். உற்று பார்த்தால் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்ற உறுதி எனக்குள் அமைதியை தருகிறது. நான் பிறரை நேசிக்கிறேன் என்ற உணர்வு என்னிடம் பரிவை உருவாக்குகிறது. நான் என்னையே நேசிக்கிறேன், என் உடலையும் மனதையும் மதிக்கிறேன் என்ற உணர்வு என்னிடம் தன்னடக்கத்தை உருவாக்குகிறது அல்லவா? இது ஒரு அற்புதமான கண்ணோட்டம். ஆவியின் கனிகள் என்று பன்மை வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதன் ஆணிவேர் அந்த அன்புதான். நீங்கள் கடைசியாக குறிப்பிட்ட தன்னடக்கம் என்ற கனி மனித சுபாவத்தால் மட்டும் சாத்தியப்படவே படாது. ஏன் அப்படி சொல்றீங்க? மனித சுபாவம் என்பது எப்போதுமே சுகங்களை தேடி ஓடுவது. தன்னடக்கம் இல்லாத மனிதன் மதிலில்லாத பட்டணத்திற்கு சமம் என்கிறது வேதாகமம். ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வது வெறும் மன உறுதியால் ரொம்ப கடினம். ஆமா, ஒரு கட்டத்துல அந்த மன உறுதி உடைந்துவிடும். ஆனா தன்னடக்கம் என்பது தூய ஆவியின் உதவியால் நாம் யார் என்ற அடையாளம் மாறும்போது மட்டுமே நிரந்தரமாக சாத்தியமாகும். ஒருவருடைய அடையாளம் மாறுவது என்பது, அதை பற்றி ஒரு கதையை படித்த ஞாபகம் வருது. குடியை நிறுத்திய ஒருவரின் கதை. அவர் தன் மன உறுதியால் மட்டும் அதை செய்யவில்லை இல்லையா? ஆமாம், ஒரு நபர் தியான கூட்டத்திற்கு வந்து தன் பழைய குடிப்பழக்கத்தை முழுமையாக விட்டுவிட்டார். அவர் அன்பின் மூலமான கடவுளோடு இணைக்கப்பட்டு விட்டார். சரி, அப்புறம் என்னாச்சு? சில மாதங்கள் கழித்து அவரும் அவர் மனைவியும் வீட்டை சுத்தம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பழைய அட்டைப்பெட்டிக்குள் திறக்கப்படாத ஒரு பீர் பாட்டில் இருப்பதை பார்க்கறாங்க. அதை பார்த்ததும் அவரது மனைவிக்கு பயம் வந்திருக்குமே. ஆமா, அவ்வளவுதான். இவர் இதை மீண்டும் குடித்துவிட்டு பழைய நிலைக்கே போய்விடுவாரோ அப்படின்னு பதறினாங்க. ஏன்னா பலருக்கு அந்த தூண்டுதல் வந்தவுடன் பழக்கம் மீண்டும் வந்துவிடும். ஆனா அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பாட்டிலை எடுத்தார், நேராக வெளியே சென்றார், அதை கீழே ஊற்றி அழித்துவிட்டு வந்தார். இதுதான் நிஜமான தன்னடக்கம். சோதனை நேரில் வந்து நின்றாலும் உள்ளே இருக்கும் அந்த அன்பும் புது அடையாளமும் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கு. ஆமா, அவர் தன் சுயபலத்தை நம்பவில்லை, தனக்குள் இருக்கும் அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தினார். நான் இனிமேல் அந்த பழைய மனிதன் அல்ல என்ற தெளிவு அவருக்கு இருந்திருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சாராம்சம். நாமவே எந்த கனியையும் உருவாக்க முடியாது. கிளை மரத்தோடு இணைந்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும். அதேதான், நாம அன்பின் மொத்த வியாபாரியோடு இணைந்திருந்தால் இந்த கனிகள் இயற்கையாகவே நம் வாழ்வில் வெளிப்படும். நாம கனிகளை போலியான முறையில் செடியில் ஒட்டி வைக்க முடியாது, அவை உள்ளிருந்து வளர வேண்டும். சரி, இவ்வளோ நேரம் நாம பேசினதெல்லாம் கொஞ்சம் தொகுத்து பார்ப்போம். ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியுது. ஆவியின் கனிகள் என்பவை நாம சுயமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தங்களோ அல்லது வெளியே காட்டிக்கொள்ளும் முகமூடிகளோ அல்ல. கண்டிப்பா இல்ல. அவை கடவுளின் தெய்வீக அன்பு என்ற வேரிலிருந்து இயற்கையாக முளைக்கும் கிளைகள். அந்த அன்பு நமக்குள் வரும்போது அது நம் குற்ற உணர்வை நீக்கி அமைதிப்படுத்துகிறது. பிறர் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பரிவு கொள்ளச் செய்கிறது. யாரும் பார்க்காத சின்ன விஷயங்களிலும் நேர்மையாக இருக்கச் செய்கிறது. மற்றும் சோதனைகள் வரும்போது தன்னடக்கத்தை கொடுக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனை. நீங்க எப்பவாவது உங்கள் வாழ்க்கையில காரணமில்லாத நிம்மதியற்ற தன்மையோடோ
பொறுமை இழந்தோ அல்லது சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபத்தோடுவோ காணப்பட்டால் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அது என்ன கேள்வி? நீங்க உங்கள் சொந்த முயற்சியில் உங்கள் மன உறுதியை வச்சு கனிகளை சுயமாக உருவாக்க முயற்சிக்கிறீர்களா? அல்லது அன்பின் மொத்த வியாபாரியிடம் உங்களை இணைத்துக் கொள்ளாமல் இன்னும் சில்லறை வியாபாரிகளிடம் அன்பை தேடி ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இன்றைய சமூக வலைத்தள உலகில் நாம எல்லாரும் வெளியில் எவ்வளவு அழகாக பசுமையாக நம்முடைய இலைகளை, அதாவது நம்முடைய திறமைகளை, நம்முடைய போலியான மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு காட்டுகிறோம் என்பதில் மட்டுமே முழு கவனம் செலுத்துறோம். ஆமா, ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்கறோமே. அந்த அலங்காரமான இலைகளுக்கு கீழே ஆழமான வேர்களும் மற்றவர்களின் பசியை ஆற்றக்கூடிய உண்மையான கனிகளும் இருக்கின்றனவா? இதை இன்றி யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வெறும் இலைகளை பெருக்கிக் கொண்டிருக்காமல் வேர்களை ஆழமாக பதிய வையுங்கள்.